எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த அவினாஷியில் பார்த்திங்கன்னா ரிதனே ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் தான். இதை பற்றி நான் பேசவே வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு மனசு கேட்கல ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்திருக்கலாம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு. இதே இந்த பொண்ணு இறந்து போகிறக்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணியிருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி பேசுகிற இந்த என்னென்னு சொல்ல தெரியுமா, பொழைக்காமல் வந்து உட்காந்துட்டா, கல்யாணமே 3 மாதம் ஆச்சு, திமிரெல்லாம் படித்த திமிரு வந்துட்டா அப்படிம்பீங்க. பேரண்ட்ஸ் முதல்ல அவங்க பொண்ணு வந்து ஃபீல் பண்ணி ஏதாவது சொல்கிறாங்களா, அது காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. நம்ம ஆளுகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, கல்யாணமான பொண்ணு திரும்பி வந்துச்சு அப்படின்னு கௌரவம் போயிடும், மானம் போயிடும், மரியாதை போயின்னு யோசிக்கிறீங்க. இன்றைக்கி உயிரே போய்த்தான் உட்காந்துட்ருக்கோம். இதெல்லாம் நான் பேசுகிற சரியா தப்பான்னு கூட தெரியல. பட் என் ஆதங்க எனக்கு அடங்கவே இல்லைங்க. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு சொன்னது காது கொடுத்து கேட்கற கூட அங்கே யாருமே இல்லை. யார்கிட்ட போய் அந்த பொண்ணு சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் கடைசிக்கு இந்த வாழ்க்கையை எனக்கு வேணான்னு சூசைட் பண்ணிக்கிச்சு. இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணு முடிவெடுச்சுன்னா அந்த பொண்ணு மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும்.